ஓடாத தமிழனின் நிலை இதுவா என்று, புலியை உரத்தால் அடித்து விரட்டிய தமிழ் பெண்ணின் கணவனுடைய கதி இதுதானா என்று. வணக்கம், இது மதுவா மதுவிலக்கா? தமிழ்நாட்டில் முதன்முறையா தமிழகத்தோட குடிப்பழக்கம் பற்றி தந்தி டிவியோட பிரம்மாண்ட கருத்து கணிப்போட அடிப்படையில நடைபெறும் அதிரடியான விவாத நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமாரும் இந்த கருத்து கணிப்பை சாத்தியமாக்கின அருண் கிருஷ்ணும் சிறப்பு விருந்தினர்களா இணைந்திருக்காங்க. இன்றைய நமது மதுவா மது விலக்கா நிகழ்ச்சியில இந்த கருத்து கணிப்போட இறுதி கட்டத்துல இணைஞ்சிருக்கோம். ஏன் குடிக்கிறாங்க என்கிற கேள்வி தொடங்கி குடி கலாச்சாரத்தோட வேர்கள்ல இருந்து புறப்பட்ட ஒரு பயணம் இது. இன்றைய சமூகத்தோட முக்கியமான பிரச்சனையா இருக்கிற குடிப்பிரச்சனை குறித்து தேர்தல் நெருங்கும் நேரம் எடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பு எனவே முக்கியமானதாக ஆகிறது. மதுக்கடையை மூடினால் பொருளாதார இழப்பு வரும். ஆமா, உண்மை. அப்படியும் அரசு மதுவிலக்கை கொண்டு வர வேண்டுமா? நம் கருத்து கணிப்பு என்ன சொல்கிறது பார்க்கலாம். மதுவிலக்கால் பொருளாதார இழப்பு ஏற்பட்டாலும் அதை அமல்படுத்த வேண்டுமா என்ற கருத்துக்கணிப்பு கேள்வியை முன்வைத்த போது நமக்கு கிடைத்த பதில்கள் ஆம் 65 விழுக்காடு, இல்லை 16 விழுக்காடு, கருத்து சொல்ல விரும்பவில்லை என்ற பதில் 19 விழுக்காடு. சரத்குமார் வணக்கம். முதல் கேள்வி உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்க விரும்புறேன். 65% மக்கள் சொல்லிருக்காங்க வருவாய் இழப்பு ஏற்பட்டாலும் மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு காட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒரு குடிமகன் இருக்கான், அவர் போய் குடிக்கிறாரு, அவருக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுது. ஏன்னா அவர் குடிச்சிட்டு அவர் வராரு. சப்போஸ் மதுக்கடைகள் இல்ல அப்படின்னா அவர் குடிக்க போக மாட்டார். அப்ப அவருடைய வருமானம் அவருக்கு தான். பொருளாதார இழப்பு அரசுக்கு, ஆனா பொருளாதார லாபம் அந்த குடிமகனுக்கு, அவர் சார்ந்த குடும்பத்துக்கு. அப்ப இந்த 65% மக்கள் சொல்லிருக்கிறது பொருளாதார இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை அப்படிங்கிறது இந்த தனி மனுஷனுடைய பொருளாதார லாபத்தை கருதிதானே? கண்டிப்பா. அதாவது அது குடிக்காம இருந்தா அது நிச்சயமாக அந்த தனி மனிதனுக்கு பொருளாதார இழப்பு இல்லாமல் பொருளாதார லாபமாக குடும்பத்துக்கு பயன்படும் மாதிரி இருக்கும். அது உண்மை. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இதுல கிடையாது. இதுல 65% மக்கள் பொருளாதார இழப்பு இருந்தாலும் அந்த கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் கருத்து கணிப்பு சொல்கிறது. அப்ப அது ஏற்கனவே பல முறை நம்மளும் என்ன சொல்லியிருக்கோம்னா, அது படிப்படியாக குறைப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அது நிச்சயமாக குறைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதனால இதுல டைமிங் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா முதல்ல பார்க்கணும். ஏன்னா இமிடியேட்டா 30,000 crores அப்படின்னு சொல்லும் போது மிகப்பெரிய தொகை இழப்பு என்று வரும்போது ஏற்கனவே நம்ம பொருளாதார அடிப்படையில் நம்ம எந்த அளவுக்கு இந்த நம்ம இதை சீர் செய்ய முடியும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழல் அனைவருக்கும் உருவாகிறது. ஆனால் நிச்சயமா குடியை கெடுக்கும் என்பது அதில் எந்தவித மாற்று கருத்தும் எனக்கும் கிடையாது, ஐ திங்க் தமிழக மக்களுக்கும் கிடையாது. அந்த பொருளாதார அடிப்படையில் இழப்பு ஏற்படுகிறதை நாம் எப்படி சீர் செய்வது என்று சிந்திப்பது நல்லதுன்னு நான் சொல்லணும். ஏன்னா எதை எடுத்தாலும் அந்த படிப்படியாக அதை குறைக்கிறது நல்லது. அது வேகமாக துரிதமாக செய்தால் சிறப்பாக இருக்கும் என்ற கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறது என்றால் அது எப்படி அரசு எடுத்துக்கொள்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். இப்ப நீங்க சொல்ற மாதிரியே படிப்படியாக ஒரு விழிப்புணர்வு மூலமாகவோ சட்டத்தின் மூலமாகவோ படிப்படியாக கொண்டு வரதுக்கான நடவடிக்கை எவ்வளவு துரிதமா எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா இவங்களுடைய இந்த பழக்கம் வேறு ஒரு லெவலுக்கு போயிருக்குன்னே நம்ம சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிடக்கூடாது, கூட இருக்கிறவங்களும் சாப்பிட விட மாட்டாங்க, ப்ரொவைடட் அவங்களுக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னாலும். அதே மாதிரி இந்த 65% மக்கள் சொல்றாங்க வருவாய் இழப்பு அரசுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, கடைகளை மூடு அப்படின்னு சொல்லும்போது 65% மக்கள் அரசு மேல இருக்கிற அக்கறையில இது சொல்றாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? இல்ல அது அக்கறையில சொல்றாங்கன்னு எடுத்துக்கொண்டால் விட்ட கூட நீங்க சொன்னீங்க முதல்ல ஸ்டார்டட் வித் அபவுட் சோஷியல் ஈவில்ஸ் அபவுட் ட்ரிங்கிங் பத்தி ஆரம்பிச்சீங்க. அது மக்களாக உணர வேண்டும். ஏன்னா இப்ப கலாச்சார அடிப்படையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோஷியல் ட்ரிங்கிங் ஒன்னு சொல்றாங்க. கலாச்சார அடிப்படையில் அட்வென்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் தான் நான் சொல்லுவேன். அது வரும்போது பலரும் வெளிநாட்டர்களும் சரி இங்க இருக்கிறவங்க கலாச்சார அடிப்படையில் நாம் வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் நம்ம தழுவும் போது இந்த சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்னு வந்தது இன்று பரவலாக இது ட்ரிங்கிங் ஹஸ் பிகம் ஒரு காமன் திங். அது பெரிய தவறு என்று நினைப்பவர்கள் சோஷியல் சர்க்கிள் இல்லை. ஆனா இது கிராம அளவில் போய் பஞ்சாயத்து அளவில் கடைகள் இருக்கும்போது அங்க இது பல விதமான சோஷியல் ப்ராப்ளம்ஸை உருவாக்குது. அதுதான் இப்ப மிகப்பெரிய ஒரு கவலையாகவும் பல பேருக்கு இருக்கு. ஆனால் இதை உடனடியாக நடவடிக்கை எடுப்பது அங்க நல்லதுன்னு தான் நினைக்கிறேன்.
அது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அந்த தேர்தல் அறிக்கையில் அனைத்து கட்சிகளும் அதான் சொல்ற பூர்ண மதுவிலக்கு தேவைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பூர்ண மதுவிலக்கு வரும்போது 30,000 கோடி இழப்பு வருகிறது போது அது எப்படி ஆஃப்செட் பண்ணணும் அப்படின்னு சிந்திச்சு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க அதுக்கு விடை கேட்டீங்க என்று சொன்னால் நீங்க சிகரெட்டுக்கு அதிகமா வரியை சுமத்திடலாம். இந்த மாதிரி இது என்னென்ன சோர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஆலோசனை செய்வது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு சரத்குமார். திரு அருண், உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன். இந்த கருத்து கணிப்புல 65% பேர் கடைகளை பொருளாதார இழப்பு இருந்தாலும் பரவாயில்ல மூடணும்னு சொல்லும் போது, அதே சமயத்துல ஒரு 16% பேர் சொல்லியிருக்காங்க வருமான இழப்பு ஏற்படுதா மூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு இவங்க சொல்லக்கூடிய பெக்கூலியர் ரீசன்ஸ் ஏதாவது இருக்கா? அந்த 16% மட்டும் இல்லாம அந்த 19% காண்ட் டிசைட் அவங்களையும் நம்ம இதுல குரூஷலா பார்க்கணும். ஏன்னா இவங்க கேட்கிற அடுத்த கேள்வி, சரி இப்ப எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு இதுல வர பைசா வராம போச்சுன்னா எங்க இருந்து பைசா வரும்? தமிழகத்துடைய இக்கானமி இத பத்தி அவங்க அடுத்த கேள்வி வைக்கிறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா நடந்த ஒரு விஷயம், சேலத்துல ஒரு வண்டி ஓட்டுநர் கேக்குறாரு, இப்ப இது மூலமா வர வருமானம் இல்ல அப்படின்னா எப்படி இங்க ப்ராஜெக்ட்ஸ் நடக்கும்? இது ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பாத்தியமாச்சு, இது இல்லனா எப்படி? அந்த கேள்வி இருக்கிறது தான் அந்த 19 பிளஸ் அந்த 16. தவறு தப்புங்கிற ஒரு மனநிலை மாறி இது இல்ல அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும் அடுத்த ஸ்டெப்ங்கிற யோசிக்கிற அளவுக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மக்கள் மதுக்கடைகளை தினமும் பள்ளிக்கு அருகில், கோவிலுக்கு அருகில், பேருந்து நிலையத்திற்கு எதிரில் பார்க்கும் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்க்கலாம். முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், மதுவால இந்த தமிழகமே சீரழியுது. நீங்க முதலமைச்சர் அம்மா பாத்தீங்கன்னா நிறைய நலத்திட்ட உதவி பண்ணிருக்கீங்க, இப்பயும் பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுல மதுபானத்தினால வருமானம் வருதுன்னு உங்க கட்சிக்காரங்க எல்லாம் டிவியில பேட்டி கொடுக்கறாங்க. ஆனா அந்த வருமானமே தேவையில்லை. நீங்க அதை விட இன்னும் நிறைய வகையில பொருளாதாரத்தை கவர்மெண்ட்டுக்கு சாத்தலாம். விவசாய நிலங்களை இன்னும் விவசாயத்தை மேம்படுத்தலாம். தரிசு நிலத்தெல்லாம் நீங்க இன்னும் வாய்க்காலை வெட்டி இது பண்ணி விவசாயத்தை ஊக்குவிச்சு அதுல வருமானம் வரும். பெட்ரோல் பங்கு கவர்மெண்டே நடத்தலாம். நான் சேலத்துல பாட்டில் கம்பெனி நடத்திட்டு இருக்கிறேன் சார். இந்த இரும்பு கடைகள்ல ஒயின் ஷாப்லாம் எடுத்துட்டு இருக்கிறோம். இதுல ஒரு 60 பேருக்கு நாங்க இன்னைக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம். இருந்தாலும் கூட நம்ம 60 பேர் வேலை வாய்ப்போட இதுல ஒரு நாளைக்கு நான் வாங்குற பாட்டில் பாக்குறப்ப லட்சக்கணக்கான குடும்பம் இதுல பாதிக்கப்படுறது என் மனசுக்கே நமக்கு தெரியுது. அதனால அரசு இதை முழுமையா நிறுத்தினா இப்ப நான் கூட எனக்கு தொழில் லாஸ் இருக்குன்னு நினைக்கலாம். இதை விட்டுட்டு வேற தொழிலுக்கு போய் நம்ம சம்பாதிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வேலைக்கு வரவங்க நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். மது விலக்கினாலதான் அதிகமான வாகன விபத்துகள் ஏற்படுதுன்னு ஒரு சமீபத்தில் கணக்கெடுப்பு சொல்லியிருக்கிறாங்க. இதை குடித்து விட்டு மது போதையில தான் கற்பழிப்பு நடக்கிறது, மது போதையில தான் வேண்டாத தகராறு கொலையில போய் முடிகிறது. இப்படி ஏகப்பட்ட சம்பவங்கள் மதுவினால போதையில் இருக்கும்போது தான் நடந்திருக்கு. குற்றங்கள் அதிகமாக இருக்குது. இந்த மது வருமானால இவ்வளவு வருமானம் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா அதே அந்த மது ஆலை எடுத்துட்டு ஒரு தொழிற்சாலை இளைஞர்களுக்கு ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சு பல்லாயிரம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி குடிச்சிருந்தேங்க சார். இப்ப குடியை விட்டுட்டேன். குடியை விட்டுட்டு என்ன காரணம், அதனால பயங்கரமா பிரச்சனை ஆகிருக்குது. பயங்கரமா அனுபவிச்சிருக்கிறேன். குடியால தான் இதனால தான் பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு குடியை விட்டுறேன் சார். குடியால தான் பயங்கரமா பிரச்சனை. குடியை நிறுத்தணுங்க. குடியை நிறுத்தணும். இப்ப ஒயின் ஷாப்பு முடிக்கணுங்க. ஆங்கிலத்தில் ஐரணி என்று சொல்வார்கள். குடிப்பவர்கள், மதுக்கடைகளில் வியாபாரம் பார்ப்பவர்கள் கூட மதுவிலக்கு வேண்டும் என்று சொல்வது அப்படித்தான் தோணுகிறது. குடிப்பழக்கம் இருப்பவர்கள் இது குறித்து என்ன சொல்கிறார்கள்? மேலும் பல விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு போன்ற பாடலின் தொடர்ச்சி போல ஒலித்த திரைப்பட பாடல் நம்மில் அதிர்வுகளை ஏற்படுத்தும். இதைவிடவும் அதிகமான அதிர்வுகளைத்தான் யதார்த்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் மனிதர்கள், குறிப்பாக ஆடை விலகி முழு மயக்கத்தில் சாலையோரம் விழுந்து கிடப்பவர்கள் தருகிறார்கள். வெறும் 16 மலிவு விலை மருந்து கடைகளின் மூலம் 1,30,00,000 ரூபாய் லாபம் கண்டிருக்கும் நமது அரசு அதை பெருக்கி மதுக்கடைகளை மூடுவதன் மூலம் ஏற்படும் நஷ்டத்தை குறைக்குமா? குடிப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் மதுக்கடைகள் பற்றி? நம் கருத்து கணிப்பு சொல்வதென பார்க்கலாம். மதுவிலக்கால் பொருளாதார இழப்பு ஏற்பட்டாலும் அதை அமல்படுத்த வேண்டுமா என்ற கருத்து கணிப்பு கேள்வியை குடிப்பவர்களிடம் முன்வைத்த போது நமக்கு கிடைத்த பதில்கள் ஆம் 30 விழுக்காடு, இல்லை 36 விழுக்காடு, கருத்து சொல்ல விரும்பவில்லை என்ற பதில் 34 விழுக்காடு. திரு சரத்குமார், உங்ககிட்ட கேள்விக்கு முன்வைக்க விரும்புறேன். 30% பேர், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, 30% பேர் குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய 30% பேர் சொல்றாங்க பொருளாதார இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல மதுக்கடைகளை மூடலான்னு.
திருந்தி ஒரு மனுஷனா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற இந்த 30% பேரு நம்மளுடைய அரசுக்கு வைக்கக்கூடிய ஆதங்கமா கோரிக்கையா இந்த மதுவிலக்கு? இது ஒரு கோரிக்கையாவும் எடுத்துக்கலாம். அவங்க ஆதங்கம் என்னன்னா, இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்க, அதுல இருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் பிரதிபலிக்கிறார்கள். ஆக இது உடனடியாக அரசு நிறுத்தினா நான் குடிப்பழக்கத்தை விட்டு விடுவேன் என்ற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்கிற கருத்து, அந்த ஆதங்கத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனா அந்த குடிப்பழக்கத்துக்கு எந்த தூரம் எவ்வளவு தூரம் அவங்க அடிமையா இருக்காங்க அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு குடியை கெடுக்கும்னு தெரிஞ்சு அவங்க குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்ப அவேக்கனிங் தட் தே ஷுட் நாட் ட்ரிங்க் அப்படின்னு நினைக்கும் போது இது வரவேற்கத்தக்க ஒன்றுதான். அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தி அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அரசு நிச்சயமாக இதை செவிசாய்த்து இதை பூர்ண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அனைவரும் கருத்தாக இருக்கிறது. அது நிச்சயமா பாத்தீங்கன்னா இப்ப 6823 கடைகள் இருக்குன்னு நினைக்கிறேன், வித் 4000 பாரோட. அதனால இதை முதல்ல படிப்படியா குறைக்கணும்ன்றத எண்ணம் தான் எல்லாருக்கும் வலுக்கும் நான் நினைக்கிறேன். உடனடியாக பண்ண முடிஞ்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது வரவேற்கத்தக்க ஒன்றாகத்தான் இருக்கும். அதனால நிச்சயமா அது கோரிக்கையாவே ஏற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து பேசலாம் திரு சரத்குமார். திரு அருண், உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன். இந்த 30% பேர் குடிப்பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் பாக்குற இடம் எல்லாம் மதுக்கடைகள், ஸ்டார்டிங் ஃப்ரம் நேஷனல் ஹைவேஸ்ல ஆரம்பிச்சு தெருக்கு தெரு, சந்துக்கு சந்து மதுக்கடைகள். இப்படி பாக்குற இடம்லாம் இருக்கிறதுனால இந்த பழக்கத்துக்கு இன்னும் ஆசை அதிகமாகி குடிக்கணுங்கிற ஆசை அதிகமானதுனால இது இருந்தாதானே இந்த பிரச்சனை, இது இல்ல அப்படின்னா எனக்கு அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கக்கூடியவர்கள் இந்த 30% பேரா? அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு கேள்வி நம்ம இதுக்கு முன்னாடி வச்சோம், அது எதனால குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ ப்ராக்சிமிட்டி, இது அவைலபிலிட்டி, இது இருக்கிறதுனால குடிக்கிறேன்னு சொன்ன சதவீதம் அது நம்ம இதுல எடுத்துக்கணும். அப்படி நீங்க கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இந்த 30% யாருன்னா நம்மளுக்கு இன்டர்வியூ கொடுத்த ஒருத்தர் போலதான் மது பழக்கம் இருக்கு, அதை விட்டு இருக்காங்க, அதை விடணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய ஒரு பிரதிபலிப்பு. அவங்க இந்த கடைகள் இருக்கிறதுனாலதான் நான் குடிக்கிறேன், சோ இப்ப இது இல்லைன்னா நான் குடிக்க மாட்டேன், அது ஒண்ணு. அடுத்தது இது இல்லைன்னா என்னால குடிக்காம இருக்க முடியுமாங்கிற கேள்வியும் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வியா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். திரு சரத்குமார், உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். இதுல ரொம்ப அதிர்ச்சியா நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, 36% பேர் குடிப்பழக்கம் இருக்கக்கூடியவர்கள்ல 36% பேர் சொல்றாங்க பொருளாதார இழப்பு வருமா, கடைகளை மூட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த 36% பேர் அந்த தனி மனிதர்களுக்கு அவர்களை பத்தி அக்கறை இல்ல, அவர்களுடைய குடும்பத்தை பத்தி அக்கறை இல்ல, அவர்களுக்கு குழந்தைகள் இருக்கலாம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதை பத்தி அக்கறை இல்ல, அரசாங்கத்தோட பொருளாதார இழப்பை பத்தி மட்டும் அக்கறை இருக்கு நம்ம எடுத்துக்க முடியுமா? ஏன்னா முன்னுக்கு பின் முரணாவே இருக்கு சில கருத்துக்கள்லாம் அப்படி இருக்கு. ஏன்னா அவங்க அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா முதல்ல நீங்க சொன்னீங்க ஹைவேஸ்லாம் மதுக்கடைகள் இருக்குன்னு சொல்லி, அதெல்லாம் கொஞ்சம் திருத்திக் கொள்ள வேண்டிய. ஏன்னா ஹைவேஸ் கோயில் பக்கத்துல இப்ப மதுக்கடைகள்லாம் எடுக்கப்பட்டு விட்டன. ஆனா இவர் சொல்றது அது பேசிக்கா அவங்க ஏன்னா முதல்ல சொல்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மது அருந்துபவர்கள் கூட நாங்க விட்டுறோம் அப்படின்னு ஆதங்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு முன்னுக்கு பின் முரணாக சில கருத்துக்கள் வெளியிடதான் செய்வாங்க, அது சொல்லதான் செய்வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது பேசிக் தான் நம்ம பார்க்கணும். இந்த பேசிக் என்னன்னா, முதல்ல குடிப்பழக்கம் நல்லதுலேன்னு வலியுறுத்தணும். அது எல்லாரும் வலியுறுத்திட்டு இருக்காங்க. அது மக்களாக பார்த்து திருந்த வேண்டும் தான் என்னுடைய கருத்து. பேசிக்கா இன்னைக்கு எல்லாமே ஐ திங்க் வி ஹவ் கான் அஹெட் வெரி ஃபாஸ்ட். 150 ஆண்டுகள் நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர் தழுவுகின்ற சூழ்நிலை உருவானதான் இந்த மது பழக்கமே வந்திருக்கு. அது ஆடையில இருந்தாலும் சரி, அது குடிப்பழக்கமா இருந்தாலும் சரி, வேகமாக வளர்ச்சி அடைந்தவொடனே எல்லாத்தையும் அடாப்ட் பண்ற சூழ்நிலையில இந்த பழக்கங்கள் சிட்டியில இருந்து கிராமப்புறம் வரைக்கும் போயிருச்சு. அதனால இது டெஃபினட்டா பூர்ண மதுவிலக்கு கொண்டு வருவதால் இது குடிப்பழக்கம் நிறுத்தப்படும் என்று உங்கள் கருத்து கணிப்பு சொல்கிறது என்றால் அதை பூர்ண மதுவிலக்கு கொண்டு வருவது நியாயம் என்பது என்னுடைய கருத்து. திரு சரத்குமார், இன்னொரு விஷயத்தை நான் உங்ககிட்ட தெரியப்படுத்த விரும்புறேன். 3000 கடைகள் இருக்கிறது மாநில நெடுஞ்சாலைகளில், 500 கடைகள் இருக்கிறது தேசிய நெடுஞ்சாலைகளில். இதை அகற்ற வேண்டும் என்கிற வழக்கு கூட இன்னும் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அதற்கான ஒரு விஷயம் செகண்டரியா இருந்தாலும் இவ்வளவு கடைகளும் அகற்றப்படாமல் இன்னும் இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை. குடிப்பதை மக்கள் பல் துலக்குவது போல வெகு இயல்பான ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டதாக நமது கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்திருப்பதை சில நாட்கள் முன்பு பார்த்தோம். குடிப்பது ஒரு சட்ட பிரச்சனை என்கிறார் ஒரு பெண். பார்க்கலாமா? இது சட்டப்படி ஒரு குற்றம். ஐபிசி 328 படி இது ஒரு நபர் இன்னொரு நபருக்கு போதைப் பொருளை கொடுத்து அதனால அந்த நபருக்கு எதனால பாதிப்பு ஏற்பட்டாலோ இல்ல பாதிப்பு ஏற்படும் சொல்லி தெரிஞ்சு கொடுத்தாலோ கொடுத்தவருக்கு 10 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தண்டனை சட்டம் 328வது பிரிவுல தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா அரசாங்கம் இதை மீறி பகிரங்கமா போதைப் பொருள் வித்து ஏமாத்திட்டு இருக்காங்க மக்களை. நந்தினி சொன்னதை அடுத்து நாம் பார்க்கவிருக்கும் பொருளாதார இழப்பு மீறியும் மதுவிலக்கு வர வேண்டுமா என்று குடிக்காதவர்கள் சொன்ன கருத்து கணிப்போடு இணைந்தே விவாதிக்கலாம்.
மதுவிலக்கால் பொருளாதார இழப்பு ஏற்பட்டாலும் அதை அமல்படுத்த வேண்டுமா என்ற கருத்து கணிப்பு கேள்வியை குடிக்காதவர்களிடம் முன்வைத்த போது நமக்கு கிடைத்த பதில்கள் ஆம் 82 விழுக்காடு, இல்லை 4 விழுக்காடு, கருத்து சொல்ல விரும்பவில்லை என்ற பதில் 14 விழுக்காடு. திரு சரத்குமார், உங்ககிட்ட நான் முன்வைக்க விரும்புறேன். 82% குடிப்பழக்கம் இல்லாதவர்கள்ல 82% மக்கள் சொல்லிருக்காங்க வருவாய் இழப்பு அரசுக்கு ஏற்பட்டாலும் மதுக்கடைகள் அகற்றப்பட வேண்டும், மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும். முதல்ல போதை ஒரு குற்றம், ஒரு சமூக குற்றம். அந்த சமூக குற்றத்தை அரசு ஏற்று நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்கறையும் ஒரு பொறுப்புணர்ச்சியும் இந்த 82% மக்களின் குரலாக நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா இதேதான் தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டே இருக்கோம். இந்த கருத்து கணிப்பு எல்லாமே அதை நோக்கி தான் எல்லாம் இருக்கு. கருத்து கணிப்பு ஸ்டடி கம்ப்ளீட்டா வெரி கிளியர்லி ப்ரொஹிபிஷன் இந்த மஸ்ட்ன்ற அளவுக்கு தான் ஊர்ல மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எல்லாமே இருக்கு. அது உண்மையும் கூட. ஏன்னா இப்ப ஒரு பெண்மணி சொல்றாங்க ஐபிசி சட்டம் 328 படி நீங்க போதைப் பொருளை மற்றவர்கள் விற்பது ஒரு குற்றம் என்று அரசியல் சாசனம் சொல்கிறது. ஆக இது ஒரு குற்றம் என்று அவர்கள் அதை சுட்டிக்காட்டுகிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஸ்டேட்ல பூர்ண மதுவிலக்கு இருக்கு நம்ம எண்ணி பார்க்கணும். அதனால ஏற்கனவே பல தடவை கருத்து கணிப்பு இருந்தது. நம்ம பேசிக்கலி தென் வி ஷுட் கால் இந்தியா as a total prohibition state ன்னு சொல்றோம். நம்ம இந்தியாவே நம்ம prohibition கொண்டு வரணும். இது ஒரு ஸ்டேட்ல பண்ணி பக்கத்து ஸ்டேட்ல இருந்தா இங்க இருந்து பக்கத்து ஸ்டேட்ல போய் குடிப்பாங்களான்னு ஒரு ஐயம் வரும். ஆக என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி பிக் பாலிசி டிசிஷன் which should be very clearly taken. என்ன பேசிக்கா அந்த prohibition கண்டிப்பா அமல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நம்ம அமல் பண்ண நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுல சர்ச்சைகள் பண்ணி கருத்துக்கள் பண்ணாலும் இட் இஸ் டெஃபினெட்லி எஃபெக்டிங் த பீப்புள். அந்த எஃபெக்டிவ் த பீப்புள்னா ஒரு குடும்பம் பாதிக்கப்படுது. அது கிராமப்புறமா இருந்தாலும் சரி, நகர்ப்புறமா இருந்தாலும் சரி, ஒரு பொருளாதார அடிப்படையில் ஒரு தனி மனிதன் அவனுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுதுன்னு சொல்லும் போதும், குடிப்பது அடிமையாகும் பல நோய்கள் அவனுக்கு வருவதாகவும், பல உறுப்புகள் பாதிக்கப்பட்டு டயபிட்டிஸா இருக்கட்டும், அவனுக்கு கேன்சரா இருக்கட்டும், லிவர் டேமேஜ், பேன்கிரியாட்டிக் டேமேஜ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வருது. ஸோ அதனால ஐ திங்க் இட் இஸ் a habit which can be avoided. and how far இது அமல்படுத்த முடியும்னு பார்க்கும்போது then what about the 5-star hotels? They will be serving liquor and other people cannot drink. ஸோ ஒருவருக்கு ஒரு சட்டம் மற்றவருக்கு ஒரு சட்டமா இதெல்லாம் தீர ஆலோசிச்சு அரசு நல்ல ஒரு முடிவு எடுத்து பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்துவது நல்லதுன்னு என்னுடைய கருத்து. திரு சரத்குமார், நீங்க சொல்ற மாதிரியே நான் சொல்றேன். தீர நடவடிக்கை எடுக்கணும், உரிய நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் எடுக்கிறதுக்குள்ள இன்னும் குடிப்பவர்கள் அதிகமாகிட்டு இருப்பாங்க. இப்ப விமன் ட்ரிங்கிங் அதிகமாயிட்டு இருக்கு, குழந்தைங்க ஸ்கூல்ல குடிக்கிறவங்களுடைய ட்ரிங்கிங் ஆகிட்டு இருக்கு. இன்னும் நம்ம தீர ஆலோசிக்கணும்னு சொன்னா இப்ப நம்ம பார்த்திருக்கக்கூடிய கருத்து கணிப்போட எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற அச்சமும் எழதானே செய்யுது. இல்ல அதுக்கு நீங்க அப்படி பார்த்தா தென் இட்ஸ் ஆல் தி பேரண்டல் கைடன்ஸ்க்கு போயிடணும். தென் அது வேற ஒரு டாபிக் வி ஹேவ் டு கோ. பிகாஸ் இப்ப நான் என் மகனையோ என் மகளையோ நான் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிக் கொடுக்கிற சூழல் உருவாகும் போதோ, ஒரு சினிமா காட்சியை பார்த்து நானும் படம் பார்த்திருக்கேன். அந்த சினிமா காட்சியை பார்த்து நான் கெட்ட பழத்துக்கு நான் வரவே இல்லை. அதுல எதை கெடுக்கிறது, யாரை கெடுக்கிறார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுல என்னை பொறுத்த வரைக்கும் இது பேசிக், இட் இஸ் நாட் குட் ஃபார் த ஸ்டேட் அப்படின்னு சொன்னா அப்படிதான் நம்ம பார்க்கணும் மொழிய. இது கலாச்சார அடிப்படையிலேயோ இல்லாட்டி நீங்க சொல்றது கருத்துக்கு அடிப்படையில் பார்க்கும்போது இட்ஸ் வெரி லார்ஜ் சப்ஜெக்ட். இது சோஷியல் ட்ரிங்கிங் அது இதுன்னு எல்லாம் மிக்ஸ் ஆகி எல்லாமே வந்துட்டு இருக்குது இதுல. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பெஸ்ட் தட் இட்ஸ் கோயிங் டு, நான் திருப்பி அதே பதில் தான் சொல்றேன், ப்ரொஹிபிஷன் மஸ்ட் தான், லெட் அஸ் கோ ஹெட் வித் இட். நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு சரத்குமார். திரு அருண், இந்த 82% மக்கள் சொல்லிருக்காங்க, ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 4 பேர் 19% கருத்தே சொல்லல அப்படிங்கிறாங்க. அவர்களுடைய மனநிலை என்னவா இருந்து நீங்க இந்த கொஸ்டினை முன்வைக்கும் போது அவங்க என்ன பதில் சொன்னாங்க? ஏன் அவங்க கருத்து சொல்ல விரும்பலன்னு சொன்னாங்க? அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு தனி மனித ஒருத்தர் குடிக்கிறார் அப்படின்னா அது அவரோட பர்சனல் டிசிஷன். அண்ட் அவங்க குடிக்கும் போது கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருது. பேனல்ல பல பேர் சொன்ன கருத்து தான். இப்ப கவர்மெண்ட் எப்படி இதுக்கு பிளேம் பண்ண முடியும்? அவங்க இதை ரெஸ்பான்சிபிளா வச்சிருக்காங்க, கடை இருக்கு, ஓகே, இவங்க போய் வாங்காம இருந்தா பரவாயில்லையே. இதனால வர இன்கம் வர போகாம இருக்குன்னா இதை ஏன் மூடணும்? சாய்ஸ் இஸ் பீப்புள்ஸ் சாய்ஸ். அவங்க சூஸ் பண்ணி இதை வாங்காம இருந்தா வருமானம் குறையும்னா அரசாங்கமே மூடிடும். இது எதுக்கு நம்ம கம்பல்சரியா போர்சிபிளா மூடணும்? அப்ப அடுத்த கேள்வி, பேனல்ல சார் சொன்ன மாதிரி இங்க மூடினா பக்கத்துல போய் வாங்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? கடலூர்ல ஒருத்தர் நமக்கு சொன்னது அதுதான், நாங்க இங்க இருக்கோம் ஆனா பாண்டிச்சேரியில போய் வாங்கிட்டு வந்துரும், இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையா? அந்த மாதிரி கருத்து இருக்கிறவங்க தான் அந்த லெஃப்ட் ஒரு 4% பிளஸ் பாக்கி அவங்க சொன்ன கருத்துக்கள். நிச்சயமாக முழுதாய் 15 நாட்கள் மதுக்கடை கலாச்சாரத்தின் பாதையில் ஒரு பயணம் போல நம் நிகழ்ச்சி அமைந்திருந்தது. பாராட்டுகளையும் விமர்சனங்களையும் பகிர்ந்த நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றி. எதிரொலிக்கும் ஒவ்வொரு ஓசையும் கேட்டுக்கொண்டதை ஊர்ஜிதப்படுத்தவே செய்கிறது. இது வெறும் முதல் புள்ளி மட்டுமே. வண்ண ஓவியமாக மாற்றுவது உங்கள் கைகள். செய்வீர்கள் என நம்புகிறோம். வாழ்த்துக்கள்.
நிகழ்ச்சிக்கு வந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விடைபெறுவது காயத்ரி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.